போய் வெட்ட போறார். ஃபனாதைனாஹு யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் சொன்னோம். கது சத்தக்த ருயா, கனவு உண்மைப்படுத்திட்டீங்க, நீங்க வெத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, துனியாவுல வார எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஒரே நாளில் வராது. நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா மூசா நபி போறாரு. அவருக்கு மெப் தெரியாமல நல்ல மெப்ப கரைச்சு குடிச்சவர் சரியா போறாரு. கடல் குறுக்க நிக்குது. அவர் நிக்கிறார், மக்கள் பின்னாடி. ஃபிரௌன்ட படம் வருது. அவருக்கு தெரியும் எப்படி ஃபிரௌன்ட படம் வரும். ஆனா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னால முதரக்கும் மூசா மாட்டிட்டோம்ண்டாங்க. இன்னமா ரப்பி சயஹ்தீன், என் ரப்பி என்னோட வழி காட்டுவார். அவருக்கு தெரியாது ராக்கெட் வருமா, சப்மரீன் வருமா, கப்பல் வருமா, கடல் பழக்குமா, எதுவும் அவருக்கு தெரியாது. லேட்டா டைமுக்கு அது வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றா இந்த உலகத்துல நிம்மதியா வாழணுமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம், இதை சொல்வதற்கு தான் இவ்வளவு சொன்னேன். அல்லாஹ் சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, அதாவது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும். இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப்பி என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க அம்மாவுடைய வயிற்றிலிருந்து நீங்க வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அல்லாஹ் வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்க்ல கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? பள்ளி இல்லாத நேரம், குடல்களுக்கு ஜீரணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம், இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம், உங்க கிட்னியை இயங்க வச்சு, ஹார்ட் இயங்க வச்சு, இது எல்லாத்தையும் இயங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? வல்லாஹி ரஹ்மான், ரஹ்மான் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா? இரக்கமானவன் என்ற மட்டும் அர்த்தம் இல்ல. அரபுல சொல்லுவாங்க அத்ஷான், ஜவ்ஆன், அதாவது ஜவ்ஆன்டா நான் பசித்தவனாக